நான் இந்த நாட்டுக்கு இருக்கிறேன்னு சொன்னால் அது உங்களால் நான் இப்போவும் முதல் சொன்ன மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இன்னைக்கு தண்ணீரில் இருந்து இன்றைக்கு நான் எல்லா இதோடையும் இருக்கிறேன்னு சொன்னால் அது முதல் கண்டது உங்களால், உங்கள் மூவராலையும் தான். அவங்க வந்து ஏழ்மையாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குது. பாருங்க என்னென்னத்தையெல்லாம் பார்க்க வேண்டிய கண்டு ஆக்கள்கிட்ட பெம்பலை பாருங்க. இவர் வந்து வீடு தேடி வந்து இந்த காசை தந்துட்டு போகிறார். அதுவும் ஒரு கொஞ்ச நேரம் நான் வந்து பிந்தி இருந்தால் இந்த உதவி வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். எத்தாம் பாப்பு இப்போ நீங்கள் 11 எப்போ இந்த வருஷமோ? அப்போ 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 மார்கழியின் அடுத்த வருஷம் இருக்கும். ஐயோ, அவங்களுக்கான இந்த ஒரு சந்தோஷமான செய்தியையும் சொல்லிட்டு வர போகிறோம். நீங்கள் ஊருக்கு வர்ற டைமில் அந்த உதவுற மனப்பான்மையோட நிறைய பேர் நீங்கள் வந்து எங்களுக்கு கடந்த காலங்களில் வந்து எங்கள் மூலமாக நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஊருக்கு வர்ற டைமில் நீங்களும் வந்து நேரடியாக வந்து எங்களுடைய சேர்ந்து பயணித்து ஒரு நாள் ரெண்டாலும் ஸ்பெண்ட் பண்ணி அந்த உதவி திட்டங்களுக்கு நீங்களும் கூட வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். வர்ற சீசனில் நீங்கள் யாராவது வாரீங்க இப்படி ஒரு ஹெல்ப் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டேட் ஒன்றை கழிச்சு ஒரு பிளான் ஒன்று போட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சில பல காரியங்களை வந்துட்டு செய்யலாம் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லிக்கொண்டு இப்போ அது இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு வேறு 11 மாதமாக போச்சு, வாரம் ஒரு ஆண்டு முடிய போதும். பெரிய ஒரு உதவி அவர் இல்லாட்டியும் அந்த இதை நீங்கள் செய்து வந்திருக்கிறீங்க. ஆனால் ஒரு வருஷம் ஆகினதே கனவு மயக்க. அப்போ நான் டக்குன்னு ஒரு வருஷம் ஆகிட்டு போதில் இங்கே இப்போ மாமா வந்தாலும் கண்டுக்கிறா இல்லை பாத்தியே. எங்கே வர கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிடங்கொண்டா பிடிச்சிடங்கொண்டா அப்படி பாப்பா என்னடா கத்திரிக்கோள் ஒன்று மில்லியடாப்பா. கல்லண்டா என்ன குத்துறது பேப்பர் இங்கே வாங்க வந்து என்ன நடக்கண்டு கல்லும் பேப்பரும் கத்திரிக்கோளுமா போதும் எங்கட பாடு. இங்கே அக்கா அவர்கிட்ட துவசம் இப்போ வருது. இந்த ராத்திரி எல்லாம் அவங்க இவர் சாமம் போல இவர் கத்த வலிக்குதான் திடீர்னு ஒரு 12 மணி இருக்கு. இப்போ 2-3 நாளாக இவர் வந்து சாமம் பாரு 12 மணிக்குன்னா ஒரு தண்டை வரல கத்துவேன். என்னட்ட அப்பா அப்பா நோமெல்லாம் முடிப்பேன் அந்த மாதிரி தான். நோமெலாண்டா என்ன மாதிரி அடுப்பு மூட்டாமல் இல்லை குறிப்பிட்ட இதோட சொல்லி செய்வோம். குறிப்பிட்ட இதோட என்ன மாதிரி சௌரங்கள் சொல்லி சும்மா சொல்லி அந்த மாதிரி செய்யறவே சாதாரணமாக ஓடாகும். சரிண்டா கொஞ்சம் புரியும் இந்த ராசா. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரிமலைக்கு தான் வந்திருக்கோம். வந்து அப்போ தெரியும் வந்து கீரிமலைன்னு சொன்னால் நாங்கள் வந்து வளமையாக இங்கே போடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் வளமையாக போகிறதுன்றதுக்கு அப்பால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்துட்டு காத்திருக்குது அப்படின்ட்டே சொல்லலாம். இது அவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, ஈவன் எனக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் கிடைக்கிறது. அப்போ வந்து கணக்கை கதைக்காமல் என்னடா கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லு அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். வந்து அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னம் வந்து சுவிஸ்லேருந்து வந்த அண்ணாவரால் வந்து எனக்கு என்ன தெரியுமோ அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தார். அப்போ பார்த்துட்டு அவர்கிட்ட ப்ரொஃபைலில் அவர் ஒரு படமும் போட்டிருந்தவர். அப்போ அந்த படத்தை பார்த்தோன்னு வந்துட்டு எனக்கு விளங்கிட்டு இன்னாருன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிதாஸ் வந்து ருமேனியாவில் நிற்கக்குள்ள நீங்கள்லாம் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அவருக்கு வந்து எங்களோட வீட்டை வந்தவர். அப்போ நான் வந்து உடனே பார்த்துட்டு இது என்னென்ன இவங்களை தெரியாமல் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கால் பண்ணையும் வந்து கதைக்குள்ளே வந்து சொன்னார், அடே தம்பியா நான் ஒரு சின்ன ஹெல்ப் ஒன்று செய்யணுமாடா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் யாருக்கு அண்ணா ஆண்டு கேட்கையும் வந்து அந்த கீரிமலையில் வந்து அந்த சுகர் வருத்தத்தால் செத்தார் தானே அந்த அண்ணாட குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி வந்து அப்போ நான் சொன்னோம் வந்து ஓகே அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது உண்மையாக எங்களால் முடிஞ்ச எல்லாம் செஞ்சு இவன் இப்போயும் வந்து அந்த மாதாந்த உதவியெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கோம் தானே. அப்போ நீங்கள் வந்து என்ன உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கையும் வந்து என்ன சொல்கிறேன், நான் ஒரு நாளுமே யாருக்குமே கிடைக்கிற விஷயத்த ஒரு நாளுமே வந்துட்டு தடை செய்ய மாட்டேன். ஈவன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறோம் வந்து ஒரு எல்லைக்கு மேலே போகுது, அதாவது வந்துட்டு அவங்கள்ட தேவை வந்து பூர்த்தி அடைஞ்சு அதுக்கு மேலே போய்கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து நான் நிப்பாட்டுவேன்.
இப்போ நீங்கள் வந்துட்டு கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்களே அந்த சுண்டுக்குழி பிள்ளைகளுக்கெல்லாம் வந்துட்டு திருப்பியும் வேற கொண்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட வீடு வந்துட்டு முடியலை. அப்போ இப்படியே நாங்கள் விட்டோம்னு சொன்னால் செஞ்சதுலேயே பிரயோசனம் இல்லாமல் போயிடும். அதே நேரம் நானாக போயிட்டு யார்கிட்டையும் கேட்குறதும் இல்லை. அவங்களா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உணர்ந்து அவங்கள அனுப்புகிறது தான் நான் கொண்டு போய்ட்டு கொடுக்குறேன். இதுவே ஒரு அவசரமான விஷயங்கள்னு சொன்னால் நானாகவே சில பேர்கிட்ட நான் வந்து அடித்து கதைப்பேன், என்ன இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. உதாரணமாக அன்றைக்கெல்லாம் வந்து இந்த தம்பி இறந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு தங்கச்சியோராக நானாகவே மெசேஜ் போட்டேன் என்ன. ஸோ அந்த மாதிரிக்கு சில விஷயங்கள் நானாக செய்வேன் வந்து. ஆனால் இது வந்து அவங்களுக்கு வந்து வாரதை நாங்கள் கொண்டே கொடுக்குறோம் வந்து எந்த வித ஒரு பொறாமையும் இல்லாமேன்னு சொன்னால் பொறாமப்படுறதால இந்த பலனும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு காணுமெண்டு நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு ஒரு தேவையான அளவுக்கு உதவி போயிட்டுது, தேவையில்லை அப்படின்ற கட்டத்தில் மட்டும் நாங்கள் வந்துட்டு நிப்பாட்டுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவர் வந்து அந்த கீரிமலையில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு வந்து சொல்லியிருந்தார், தம்பியாக நான் வந்து ஒரு கொஞ்சம் காசு தரேன், அவங்கள்ட்ட வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக இருக்கா, நீங்கள் வந்துட்டு வீடெல்லாம் வடிவாக செஞ்சு கொடுத்துட்டீங்க, என்ன சொல்கிறது நிலக்கதவு ஜன்னலெல்லாம் போட்டு முன்னுக்கெல்லாம் வந்துட்டு ஷெட் எல்லாம் இறக்கி வடிவாக செஞ்சுட்டீங்க நானே. அப்போ அவங்களோட வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் அந்த ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டா வடிவாக இருக்குமேலோ, அப்போ வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ முடியும் அப்படின்ட்டு கேட்கையும் வந்து நான் யோசித்தேன், அட பாடுறா என்ன சொல்கிறேன், எத்தனையோ இடங்களில் சில கஷ்டங்கள் பல இடங்களில் இருக்குதுன்னு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த அண்ணாட ஒரு அன்பை பேர் அந்த வீட்டுக்காரருக்கு வந்து வீட்டை ஒரு கால் அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அதை நான் வந்து ஏன் என்ன அவங்களுக்கு நான் பெயிண்ட் அடித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த இடத்துல தடை செய்ய முடியாத காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க வந்து ஏழ்மையாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குது, அவங்களோட மனசுலேயும் ஒரு ஆசை இருக்கும். அவங்களோட வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, ஒரு பெயிண்ட் அடித்து பார்க்கணும் கொள்ளணும் அப்படியான ஒரு எண்ணங்கள் கட்டாயம் அவங்களோட மனசுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் என்ன யோசிப்பாங்க, அடே ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே வந்து நாங்கள் யாரும் தர்ற காசெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கோம், அப்படி இருக்கக்குள்ளே நாங்கள் வந்துட்டு இப்படியான ஒரு ஆசை இல்லாமல் நாங்கள் படலாமோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. உண்மையும் தான், என்ன சொல்கிறது, உண்மையிலே அவங்க அப்படி யோசித்தாலுமே அது தப்பு இல்லை தானே. என்ன சொன்னால் நார்மலாக ஒரு வீடு ஒன்று இருக்குது, சாதாரணமாக நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஓகே. பட் இருந்தாலும் இப்படியான விருப்பத்தையும் உணர்ந்து ஒரு ஆள் செய்ய வருதுன்னு சொன்னால் உண்மையிலே வந்து அண்ணாவுக்கு நான் வந்துட்டு பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன். இப்போ இதுக்கு கூட வந்து எழுதுவாங்க என்னென்னு தெரியுமோ, ஏன் தம்பி அதை கொண்டு யாரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் தானே அப்படின்னு சொன்னால், ஈவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்களுக்கு கொண்டு அதை நாங்கள் கொடுத்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு கொடுத்தோம் இல்லையா சாப்பாடுன்னு சொல்லி. ஆனால் இவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு விட்டோம்னு சொன்னால் எத்தனையோ வருஷத்துக்கு வந்துட்டு இருக்க போதும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்க, வந்து அவங்களும் வந்து ஏதோ ஒரு கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி சிலவில் வந்து அந்த அண்ணா செய்த புண்ணியமோ என்னவோ எனக்கு தெரியலை. அப்போ இவர் வந்து ஊருக்கு வந்திருக்கிறார், ஒரு கிழமை லீவில் வந்திருக்கிறார், காலமாக மெசேஜ் போட்டிருக்கார், நான் பார்க்கல, பின்னேற நான் கையில் வச்சுக்கக்குள்ள கோல் வந்தது, நான் எடுக்கல, திருப்பி அவர்கிட்ட மெசேஜை பார்த்தா பிறகு நான் வந்துட்டு எடுக்கிறேன். அப்போ நான் எடுக்கக்குள்ள அவர் வந்து சொல்கிறார் என்னென்னு சொன்னால், அடே தம்பியா நீ இப்போ எடுத்துருக்காட்டி நான் வந்துட்டு நாளைக்கு போயிருப்பேன்டா, இப்போ வரட்டும் அப்படின்னு கேட்டார். இரவு நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:30. அதுக்கு பிறகு அவர் வந்துட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து அங்கே வரேன்னு சொன்னால் அப்படியும் 11:30-12 மணி ஆயிரும். அப்போ நான் சொன்னேன், இல்லைன்னா வேண்டாம், நீங்கள் வந்து நாளைக்கு வாங்கோ அப்படின்னு சொல்ல. அப்போ தனக்கு டைம் வரும்போது தெரியாது, நான் வந்து வவுனியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ எங்களுக்கு ஒரு ஓட்டமும் இருந்தது. அப்போ நாங்கள் சொல்லி தான் அப்படின்னா வவுனியாவில் சந்திப்போம் வேண்டாம். அப்போ அவருக்கு எங்களையும் பார்க்க விருப்பம் இருந்திருக்குதோ என்னமோ எனக்கு தெரியலை. வந்து நான் விடிய வாரன் வீட்டுன்னு சொல்லி போட்டு சரியாக 10 மணிக்கு டைம் சொல்லியிருந்தேன். சரியாக 10 மணிக்கு வந்துட்டு எங்களோட வீட்டடியில் வந்தார். சரபரண்டு வந்து என்ன சொல்கிறது, கை தந்து போட்டு கொஞ்சம் காசு வந்துட்டு தந்தார். அது எவ்வளோ தந்ததுன்றதை நாங்கள் கட்டாயம் சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு ரூபாண்டாலும் நாங்கள் வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய எண்ணம் வந்து. ஆனால் அதை நாங்கள் வந்துட்டு இப்போவே சொல்ல மாட்டோம். காரணம் என்னென்னு சொன்னால், அந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் பெயிண்ட் அடித்து கொடுக்க போகிறோம். அதாவது வந்துட்டு எப்படின்னு சொன்னால், கொஞ்சம் அந்த வீட்டை வந்து கொஞ்சம் பார்க்க நல்ல மாதிரிக்கு அழகுபடுத்தி கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வேலை வந்துட்டு முடிகிற கட்டத்தில் முடித்த பிறகு வந்து இப்போ நான் உங்களுக்கு பில்லெல்லாம் காட்டி அதில் பேலன்ஸ் வந்தால் அந்த பேலன்ஸையும் நான் கொண்டு அவங்களுக்கு கொடுப்பேன். ஒரு வேளை காணா வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் தான் போட்டு செய்யணும். ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ எவ்வளோ வந்து நான் சொல்லலைன்னு சொன்னால் நாங்கள் தான் வந்து ஆக்களை வச்சு வேலையுமே வந்து செய்ய போகிறோம். ஏன்னா யாரையாச்சும் பிடிச்சி அந்த வேலையை வந்துட்டு ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும். அதாவது வந்து அந்த அண்ணா தந்த பட்ஜெட்டுக்குள்ளே அதை முடிக்கக்கூடிய மாதிரிக்கும் செய்யணும். ஆக வந்துட்டு ஆடம்பரமாகலாம் செய்யலாது, நார்மலாக வந்துட்டு செஞ்சு கொடுக்கணும். அப்போ நான் வந்து இதில் அவர் அதாவது வந்து இந்த குடும்பம் வந்து அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் வந்து வீடு தேடி வந்து
இந்த காசை தந்துட்டு போகிறார். அதுவும் ஒரு கொஞ்ச நேரம் நான் வந்து பிந்தி இருந்தால் இந்த உதவி வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவர் வந்துட்டு இப்படி தந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த மாதாந்த உதவி செய்யக்கூடிய அந்த சுவிஸில் இருக்கக்கூடிய பிள்ளை, ஏன்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் எல்லா வீடியோலையுமே மென்ஷன் பண்ணுறேன். நான் ஈவன் அந்த ஃபியூனரலுக்கு கூட தங்கச்சி வந்துட்டு காசு அனுப்பியிருந்தவா அப்படின்னு சொன்னால் 1 லட்சம் அனுப்பியிருந்ததுல நான் சொன்னான் வந்து, இல்லை தங்கச்சி நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு செஞ்ச நீங்கள் வேறு வேறு ஆக்களும் அனுப்புகிறோடியா நீங்கள் ஒரு 50 தந்தாலே போதும், இதுக்கு மேலே உங்களோட மனசு அப்படின்னு சொல்லியும் வந்து அப்போ ஓகே என்ன அப்படின்னு சொல்லி போட்டு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் வந்து எழுதியிருந்தால் தான் 1 லட்சமே வந்துட்டு அனுப்புகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் 50 வந்து ஃபியூனரலுக்கு கொடுத்துட்டு அந்த 50 கொண்டு போயிட்டு இந்த கீரிமலைக்காரருக்கு கொடுங்கோ. காரணம் என்னென்னு சொன்னால் அந்த அவர்கிட்ட ஏதோ அந்த அந்த மாசியமோ துவசம் ஏதோ என்னடா என்ன விஷயம் ஒரு வருஷமாக இல்லைண்ணா ஜெயிலுக்கு 3ஆம் மாதம் அந்த கேப்பில் நாங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கலாம் இருந்தவரேண்ணா. ஓகே, அப்போ அவர்கிட்ட அந்த துவசம் வந்துட்டு செய்யணும், அந்த செலவுக்கு வந்துட்டு காசு இல்லைன்னா அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதை வந்து அந்த பிள்ளை ஞாபகத்தில் வச்சுருந்துருக்குது. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் நானும் வந்துட்டு நன்மை செஞ்சுருக்கேன்னு சொல்லணும் பாருங்கோ. அதுக்காண்டி நான் அந்த ஃபியூனரல் அவங்களுக்கு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கல. நான் நினச்சதை வந்து அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்போ அந்த பிள்ளை வந்து 1 லட்சமே வந்துட்டு அனுப்பிட்டு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் 50 கொண்டே அவங்களுக்கு கொடுங்கோ, அந்த 50 கொண்டே இவங்களுக்கு கொடுங்கோ, இவங்களும் வந்து அந்த துவசத்தை ஏதோ ஒரு வகையில் ஒரு கொஞ்சம் மண்டாலும் செஞ்சு சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி. அப்போ நான் வந்து அதிர்ஷ்டசாலின்னு சொன்னதுக்கு காரணம் வந்து ஒன்று அந்த துவசத்துக்கு அந்த பிள்ளை வந்து காசு அனுப்பியிருக்குது, அதை ஞாபகம் வச்சுருந்து. அது மட்டும் இல்லாமல் அந்த துவசம் செய்கிறதுக்கு முன்னம் அவங்களோட வீடு வந்து கொஞ்சம் பிரைட்டாக அப்போதான்டா யோசிச்சு பாரு. இப்போ வந்து ஒரு வீடு பார்க்க ஒரு நல்ல ஒரு இதாக வரப்போனா, இப்போ துவசமன்ற வந்து இப்போ கல்யாண விட பிறந்தநாள் மாதிரியோ இல்லை, இருந்தாலுமே அதுக்குமே வந்து ஆக்கள் எல்லாம் வருவாங்க, சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்குமே நான் வீட்டை பார்க்க. அப்போ இந்த டைமில் வந்து ஏதோ வந்து அந்த ஒரு கொடுத்து வச்ச ஆக்கள் மாதிரி அந்த எல்லாம் வந்துட்டு கனெக்ட் ஆகி வந்து செட் ஆகிருக்குது வந்து அவங்களுக்கு. ஈவன் வந்து நாங்கள் 2,90,000 ரூபா கொடுத்து செஞ்சு கொடுத்த அந்த முன் ஷெட் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் அவங்களுக்கு. அந்த வகையில் அவர் அண்ணா அந்த இறக்குற தருவாயிலையும் வந்து என்னட்ட கேட்ட ஒரு விஷயம் வந்து கிருஷ்ணா அண்ணான் தான் சொல்லிட்டு வர்றார். நீங்கள் பார்த்துப்பீங்க வீடியோவில், நான் வந்துட்டு இறந்தாலும் என்ற குடும்பத்தை நீங்கள் வந்து கைவிட்டுறாதீங்க அப்படின்னு வந்துட்டு அந்த கேட்ட ஒரு வார்த்தையை நாங்கள் உண்மையிலேயே காப்பாற்றுற மாதிரியே இன்றைக்கு வரைக்கும் வந்து நாங்கள் மாதாந்த உதவி செஞ்சு கொண்டிருக்கோம். அதுபோக இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கோம், அதுவும் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து நாங்கள் போயிட்டு வந்து அந்த அக்காட்ட 50,000, அதாவது அந்த பிள்ளை அனுப்பின 50,000 ரூபா அந்த துவசத்துக்குரிய காசை கொண்டே கொடுக்க போகிறோம். அதே நேரம் போன மாதம் 29ஆம் தேதி நாங்கள் வந்துட்டு போய் அந்த மாதாந்த உதவி வந்துட்டு கொடுத்தாங்க 20,000. ஸோ அந்த 20,000 வந்துட்டு இன்றைய கொண்டே கொடுக்க போகிறோம். அதே நேரம் அவங்களுக்கான இந்த ஒரு சந்தோஷமான செய்தியையும் சொல்லிட்டு வர போகிறோம். உங்களோட வீட்டுக்கான இந்த ஒரு பெயிண்டிங் வேலையை நாங்கள் வந்துட்டு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் பீரியட் ஒன்று எடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே நாங்கள் அதையும் வந்துட்டு முடிச்சு கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நல்ல மனசோட பார்க்குறீங்க, இதை குறித்து சந்தோஷப்படுவீங்க. யாராச்சும் வந்து என்ன சொல்கிறது, எதையாச்சும் பார்த்து எரியிறவங்க கட்டாயம் ஏழைகளுக்கு கொடுத்தாலுமே அவங்க எரிஞ்சு தான் ஆவாங்க, அதை வந்துட்டு மாற்ற முடியாது. ஸோ அந்த வகையில் இவ்வளோ தான் நாங்கள் வந்து இன்றைக்கி செய்ய போகிற விஷயம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முக்கியமாக இன்னும் ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணுறேன். இனி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் போக வரப்போகிற வந்து சம்மர் சீசன். இவன் வந்து சம்மர் இல்லாலும் நிறைய ஆட்கள் நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்குற ஆட்கள் கூட வந்துட்டு ஊருக்கு வருவீங்க. ஸோ நீங்கள் ஊருக்கு வர்ற டைமில் அந்த உதவுற மனப்பான்மையோட நிறைய பேர் நீங்கள் வந்து எங்களுக்கு கடந்த காலங்களில் வந்து எங்கள் மூலமாக நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஊருக்கு வர்ற டைமில் நீங்களும் வந்து நேரடியாக வந்து எங்களுடைய சேர்ந்து பயணித்து ஒரு நாள் ரெண்டாலும் ஸ்பெண்ட் பண்ணி அந்த உதவி திட்டங்களுக்கு நீங்களும் கூட வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், பார்க்குறவங்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து அந்த உண்மை போய் தெரியாமல் பெருசாக அது சம்மந்தமாக அனலைஸ் பண்ணாமலே வந்து சொல்லுற விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்களே போய்ட்டு நேரடியாக செய்யுங்கோன்னு. காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க நினைக்கிறது வந்து நாங்களே ஏதோ அவங்க அனுப்புகிற காசில் வந்துட்டு கொள்ளையடிக்கிறோம்னு சொல்லி. ஸோ வந்துட்டு அதையும் வந்துட்டு அவங்களோட டவுட்டையும் வந்துட்டு ஒரு கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரம் நிறைய பேர் நீங்கள் வந்துட்டு நேரடியாக எங்களோட சேர்ந்து பயணித்து உதவி செய்யக்குள்ள அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்துட்டு முன் வந்து நிறைய காரியங்களை வந்துட்டு இன் ஃப்யூச்சர்லேயும் வந்துட்டு செய்கிறதுக்கு வந்துட்டு
அது ஒரு வித மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே நேரடியாக வந்து செய்யும்போது எங்களுக்குமே வந்து சந்தோஷமாக இருக்கும் என்ன. ஸோ வந்துட்டு நீ வர்ற சீசனில் நீங்கள் யாராவது வாரீங்க இப்படி ஒரு ஹெல்ப் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டேட் ஒன்றை கதைச்சி ஒரு பிளான் ஒன்றை போட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சில பல காரியங்களை வந்துட்டு செய்யலாம் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லிக்கொண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இவைகளுக்கான அந்த பணத்தொகையை வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு விஷயத்தையும் நாங்கள் சொல்லிவிட்டு வெளுக்கிடப்புறம். ஸோ வந்து வாங்க போவோம் வந்து எங்களோட அக்கினி நிற்கிறார். எல்லாரும் ஏறுங்கையுமாம் எந்தமான் போணுங்கையுமாம். அது ஒரு நல்ல ஒரு கதை தெரியுமா அம்பி? அந்த கதையில் ஒரு அர்த்தமே தெரியுமே. எல்லாரும் ஏறுங்கையுமாம் அண்டா அந்த எல்லோரும் வந்து ஒரு வேலையின் சிந்தனையோடு செயற்படக்கூட தண்டை பிள்ளை வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்குதுண்டு. அது அடிக்கடி அப்பான்னு சொல்லுவார். யாருக்குண்டா அழுவங்க பொடிகள் ஃபோனோட இருக்கக்குள்ள அக்காந்த பொடிகள். இதை விட இப்போ வந்த மெசேஜ் வந்து அந்த காசு பட்டி நான் மெசேஜ் வந்துச்சுடா. அப்போ நான் என்னடா அப்போ இது நான் ஒன்று மூலம் போய் பர்ச்சேஸ் பண்ணாங்களே எல்லாரும் காசு பட்டுற மெசேஜ் வருதுன்னு பார்த்தா அந்த அப்பில் வந்து இது என்ன சாரி அந்த நான் ஃபோனில் வந்து இந்த கார்ட்டை கனெக்ட் பண்ணி விட்டேன்டாப்பா. அது எதுவும் ஒரு அந்த ஆப்புகள் டவுன்லோட் பண்ணால் அந்த பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்புன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக வெட்டுதுடாப்பா. ஆட்டோமேட்டிக்கானா நானும் விரும்பி இதை கொடுத்துருக்கேன் போல் சப்ஸ்கிரைப் என்ன பண்ண சொல்லி அது இதை முன்னாள் பார்க்க ஒரு 1600 வெட்டினண்டு வந்துச்சு. இதை பார்த்தா 3400 வெட்டினண்டு வருது. என்ன ஹோதாடா பேர் ரவுண்டு வெட்டினண்டு ஏண்டு பிறகு ஆப்புக்குள்ளே போய் பார்த்தா தான் வந்து விழுந்துச்சு இது ஆப்பிளால் வந்து கட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இப்போ அந்த வகையில் நாங்கள் இப்போ வந்து ஏடிஎம்முக்கு போகிறோம். ஸோ ஏடிஎம்மில் போயிட்டு வந்து காசு எடுத்து கொண்டு போய் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நான் சொன்ன மாதிரியே வந்து இப்போ உண்மையிலே நீங்கள் யாரும் உதவிகள் செய்யணும்னு சொன்னாலும் நேரடியாக வந்து எங்களோட சேர்ந்து பயணித்து செய்யலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் உங்களோட உறவுகள் மூலமாக வந்து அந்த பணத்தொகையில் வந்து எங்களுக்கு கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னாலும் நாங்கள் வந்து அதுகளை கொண்டே சேர்ப்பம் வந்து அதில் மாற்றமே இல்லை. வந்து எங்களை நம்பினாக்கள் நிறைய பேர், எங்களோட நடப்போட்டாக்கள் நிறைய பேர், இப்போயும் வந்து நடப்போட்டு கொண்டிருக்கிறவங்களுமே வந்து நிறைய பேர். அதுக்கு வந்து அவங்களுக்கு நான் சான்று கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். வந்து ஏன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து மரத்தில் வந்து பிடுங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி வந்து யோசித்து வந்து வாழ்கிறாள். நான் வந்து இவன் அந்த ஃபியூனரலுக்கு கூட தெரியும் என்ன ஆகலை எல்லோரும் வந்துட்டு காசு அனுப்ப முன்னமே நான் வந்துட்டு அதை கொண்டு போய் கொடுக்குறேன், நீங்கள் ஆறுதலாக வந்து அதை எனக்கு எப்படியோ அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் கொண்டு போய் தேவை அறிஞ்சு உடனே வந்து கொண்டு போய் கொடுத்தேன். ஒரு சில பேர் வந்து கொமெண்ட்ஸில் எழுதுறது அப்படின்னு சொன்னால் அதுகளுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறேன் இல்லை, அந்த சும்மா ஒரு கதைக்கு சொல்கிறதானே என்ன ஏதோ இவற்றையை கொடுத்த மாதிரி நீங்கள் இவரை போடுறீங்கன்னு சொன்னால் ஆற்று என்றாலும் நாங்கள் வந்துட்டு அதை வேண்டி பொறுப்பாக சேர்த்து கொண்டே அந்த உரிய இடத்துல கொண்டு கொடுக்குறதுக்குமே ஒரு மனசு வேணுமே. வந்து இன்றைக்கி நீங்கள் சொந்த பந்தங்களுக்கு அனுப்பின காசையே வந்து கொள்ளை அடிச்சுட்டாங்க, களவெடுத்துட்டாங்கன்னு புலம்புற ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க ஏன்னா. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே வந்து இன்றைக்கி ஆரண்டு தெரியாத ஒரு எண்ணெயை நம்பி அனுப்புகிற அந்த காசுகளை வந்து நான் கொண்டு போய் வந்து ஆரண்டே தெரியாத ஒரு ஆக்களுக்கு கொண்டு போய் அதை நேர்த்தியாக அதுவும் அனுப்ப முன்னமே கொடுக்குறேன்னு சொன்னால் அப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு உங்களால் செய்ய முடியுமோன்றதை நீங்கள் நினச்சி பார்த்து எழுதணும். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களை நம்பி முன்ன நேரம் காசு அனுப்புவாங்களோன்றதையும் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அப்படி நீங்கள் எழுத மாட்டீங்க அப்படின்றதும் என்ற ஒரு கருத்து. அது என்னடா அந்த மேலே கூற மாதிரி இருக்கிறது ஆட்டை விடு அவட்டை விட இல்லைன்னு இல்லை வெட்டி கொண்டு வந்து பார்த்தாங்க திரும்பி வர போட்டிக்க கஷாமா ஏண்டா எந்திரம் கோளாறு காரணமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அப்போ என்ன இது அப்போ அதில் ஒரு பீப்புள்ஸ் உண்டு அதில் வாப்பா இதில் எடுக்கணும். அதில் வாப்பா என்ன எவ்வளோ எடுத்து அம்பு எடுத்து பாத்தியே நான் சொன்னேன் பீப்புள்ஸே வரும்டா இவன் போய் அம்பு அடிச்சுக்கான்டா பாருண்ணப்பா அந்த ஒரு லைனில் நிற்கிது. அப்புறம் 2 பஸ்ஸுகளை கொண்டு வா வீட்டில் 2 பஸ்ஸுக்கு இல்லை வேற பாரன் சிந்தனை நான் அவன் காசு வேறையில் எடுக்கிறான்ண்டு
வந்த இப்போயே வந்து மெசேஜ் வந்துருக்காடி எனக்கு இப்போ அந்த ஆள் என்ன செய்யுது ரெண்டு ஆளுக்கு எடுக்க தெரியல போல காசு. அடே ஏன் அம்பு எடுத்து நீ உலகில சொல்கிற காரணத்தை சரியா சொல்லு. இப்போ நம்ப எடுத்து நீ அவ்வளோ மறந்தோனே என்ன இப்போ உங்கள் பிஓசி காட்ட பிஓசியில் போட்டு எடுக்கிறாக்கும் பீப்புள்ஸில் போட்டு எடுக்கிறாக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு. ஆ 30 ரூபா வெட்டுவான். இப்போ நீ 30 ரூபா தான் எனக்கு குடக்கோண்ட 30 ரூபா. ஏன்னா அது 60 ரூபா முதல் பார்த்தியா அங்கேயும் முண்டை மூளை பிள்ளையாக தான் செயற்படுது. முதல் 30 ரூபா நான் தெரிஞ்சு அனுப்பினேன் இல்லை. முதல் 30 ரூபா வந்து நான் தெரிஞ்சில்ல அனுப்பினான். அது 30 ரூபா வெட்டுமென்னு தெரிஞ்சும் இப்போ அது அங்கே எடுக்கலானோடய அனுப்பினான். இப்போ நீ எனக்கு தர வேண்டியது அடுத்த 30 தான்டா. அதுதானே நீ விட்டவிட இதா என்ன பாரு 30 ரூபா இருக்காண்டு பாரு. ஆ கொண்டா என்னண்டு எப்படி என்ன 30 ரூபாடாப்பா. இப்போ என்ன 30 ரூபாவுல எந்த வரியா விளங்குதா? 30 ரூபாண்ட அருமை. இப்போ உனக்கு 30 ரூபாண்ட சிம்பிளா நினைச்ச நீ. அப்போ என்ன இது பாப்பா என்ன குத்தியா வருதோ? ஒரு 1,30,000 ரூபாடாக்கு வேலை 70 கொடுக்கும் வைக்கண்ணே. இது இந்த 30 ரூபா ஒன்றுட்ட வேண்டனைக்கு எனக்கு மனத்தான் கேட்கடா. அப்போ நான் நினச்சி ஒரு 50 ரூபா நான் தருவேன்ட்டு. சரியா 30 ரூபாடாப்பா. இது ஒரு 50 ரூபா சரியான ரிம்மில் போகல குண்டு வாடு விடியுது. இதை வேணப்பா எனக்கு என்னது இப்படி வாழ்க்கையே ரிம்மில்லாமல் போவேன். அது இருக்கா பேர் அந்த ரீஃபண்ட் இருக்கா? அதான் நான் தான் பார்க்கணும். எனக்கு இருக்கா ஞாபகப்படுத்து பாருன்னு சொன்னால் அதுதான் அர்த்தம். இதை வச்சிடா அந்த காசை வச்சிடா அதில் அங்கே கேட்கதாடா அங்கே கிட்ட போய்ட்டு எடுப்பேன். ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கிட்ட வேறு கணக்காக மைக்கும் ஸ்டாக் ஆகி நின்றுட்டுறாப்பா. ஒரு 5 நிமிஷம் அதில் வேஸ்ட் ஆகிட்டு. அக்னி பழைய ஜோக்கொன்றது தெரியுமே. ஆ பஸ்ஸை பின்னால் தள்ளினா என்ன செய்யும்? ஆ சத்தமாக சொல்கிறா பின்னால் தள்ளினாலோ இல்லையே இல்லை என்ன நடக்கும் தெரியுமா? பின்னலியும் பஸ்ஸை பின்னால் தள்ளினாடா. விளங்குதா உனக்கு? டே பஸ்ஸை பின்னால் தள்ளினா பின்னலின்னடா. ஊசி டெண்டா. ஆனால் இது ஒரு கட்டித்தனமான கேள்வி லேஞ்சலாம். தமிழ்ல இல்லை கேட்குறோம் நாங்கள். அப்போ பின்ன நாங்கள் அப்படி இங்கிலீஷில் கொண்டக்கூடாது. இது என்னப்பா இது கூட்டி ஓடிட்டாப்பா வீட்டுக்காரர் இந்த ராசா என்னப்பா இது? ஓ என்னடியப்பா ஏன் இவ்வளோண்ணே ஆட்டுனே எல்லாம் ஆ உங்களா எல்லாம் ஏன் இத்தனை அது முதல் அப்பா இருக்க கொண்டு வந்து கற்பனை மற்றது அப்போ உங்களோட விட்டு ஒவ்வொரு பிறகு நான் உண்டாரு ஒவ்வொரு தரம் அம்மா கேடி அம்மா தள்ளி போயிட்டா. ஏ நல்லா தான் இருந்தவா ஏன் இதெல்லாம் பாய போகணும் கடைக்கு வேணும் வேலைக்கா இல்லாட்டி ஃபோன் கொண்டு போகணும் அடி பார்ப்போம். சரி செல்ல குட்டிய அம்மா சுண்டல் என்ன செய்கிற அம்மாங்க எங்கே அடி அம்மா அத்தி அகினி தொப்பண்டு விழுந்தான் தொப்பிக்கலாண்டா அது என்ன
ஒரிக்க தோல் அது வெங்காயம் ஊசி போட்ட வைத்தியர் பாடிக்கொண்டு போகிறார். வேற இதெல்லாம் அந்த அந்த ஒரு செட்டுக்கு வர கேள்விகள் விடுகதை இதுக்கிட்டே பாடமாக இருக்குது கேள்வி. இன்னும் கொஞ்சம் கிடக்கடா. ஏய் புள்ள என்ன நல்ல காத்தடிக்குது குளிர்காத்து. எங்கே அண்ணாக்கள் ஆ நீ போயில விளையாட ஏன் பிடிக்காத என்ன புத்தக கடையிலையோ யார் புத்தகம் பண்ண விட்டா என்ன ஒரே சிரிப்பாக குண்டே வாடேன் அதை பார்த்து சிரிக்கு என்ன பணங்காய் தலையோட வந்தீங்க அந்த ஜெய் அப்போ மையார் என்ன பணங்காய் தலைமை கண்டு பார்க்குறீங்க அப்போ அப்போ ஏன் சிரிக்கிற தேங்க்யூ. யார் உங்களை கத்துறேன் இப்படி கத்துரு யார் கத்துரு அவங்களோட தம்பியாக கொஞ்சம் பேருக்கு இன்னும் சத்தமாக கத்த சொல்லு இஞ்சால பேச விளங்கு இல்லை சத்தம் டே போத்துல இங்கே வாடா இது என்ன பள்ளிக்கும் போயிலே ஆ எத்தாம் வகுப்பு இப்போ நீங்கள் 11 எப்போ இந்த வருஷமோ அப்போ 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 மார்கழி அடுத்த வருஷத்துல இருக்கும். ஐயோ என்ன வடிவேல சொன்ன மாதிரிலாம் நடக்கு என்னைய போட்டு ஷாக் கொள்றாங்க அவங்க. இந்த வருஷம் ஒன்றாக்க மார்கழியா நீ சொல்ல மார்கழி இந்த வருஷத்துக்கு கிடக்குண்டு அடுத்த வருஷத்துக்கு இல்லையே ஐயோ கடவுளே. டேய் வேறு போத்தல் போத்தல் இஞ்சோ இப்போ மாமா வந்தாலும் கண்டுக்கிறா இல்லை பார்த்தியே ஆ எங்கே வர அடே அக்னி இதுக்கு என்ன பேர் சொல்லலாம் இதுக்கு பட்டமடா அவனங்க பணம் கட்டி ஒரு பஞ்சு குணமாக கிடக்கு என்னன்னு தெரியாது ஏன் அடி அப்படி கிடக்கு இஞ்சுவா 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 இதில் இரு ஏப்பம்பா அடி எப்படி போகுது இந்த படிப்பெல்லாம் ஆ நல்லா போகுதா ஒரு வருஷத்துல இருந்து மாதம் இஞ்சுவா சொல்லு சொல்ல யாரு கடவுளே. இதையும் பிடிச்சி போடுவாங்கடா உனக்கு தெரியா ஒரு வருஷத்துல எத்தனை மாதம் ஒன்று பேர் அந்த பிள்ளைய கேட்குறேன். என்ன சாப்பிட்டீங்க ஆ என்ன பாலாளுக்கு ஒவ்வொரு பாட்டை செஞ்சேன்னா நான் கேட்குறேன் புட்டை அடே பணம் கட்டிங்க வாண்டா வைக்கிறேன் பாருங்க என்னென்னத்தையெல்லாம் பார்க்க வேண்டி கிடக்காண்டு ஆக்கள்கிட்ட பெம்பலை பாருங்க என்ன அப்படி அம்மா இங்கே ஆளையால் அடிபடக்கூட சொல்லி போட்டேன்னா விளையாடி கொண்டு நிற்கக்குள்ள சரியே அடிபட விளையாடும் உனக்கு தான் சொல்கிறேன் போறையாகு பணம் கட்டி ஆ யார் வேண்டா இப்போ யாருக்கு இப்போ வெட்டி உனக்கு வெட்டி ஆ சதம்பா நீ என்ன விளையாடுறா பாவு ஆ என்ன என்ன கார்ட்ஸ் இதில் என்ன இல்லைடா போ அம்மா கோழி தான் அவங்க கேட்டுப்பாங்கக்கா
அரை மத்தியானமா போச்சு. இது என்ன விளையாட்டுறா பாய்? நீங்கள் இதாக போடுங்க. இல்லை அதுக்காண்டி அவசரப்பட்டு ஓடிக்கிறாங்க. இதை கவுக்குறதோ? இதை கவுக்குறதோ? சரி எப்படி சரி இது எனக்கு தான் ஐயா நான் நீங்கள் புரியல ஓடுறீங்க கதைக்கோ வாங்க முடியாது. ரெண்டாயிரம் தமிழாங்க இது தேர்தல காட்டே கொண்டாடாப்பா கொண்டாடா காட்டு கொண்டா. என்னடி 1 2 3 4 5 6 7 8 கிடையாது. 7 சரி 8. சரி இப்போ என்ன செய்யணும்னா இப்படி திருப்பிட்டு போடுங்க. திருப்பி போடுங்க காட்டாம போடுற. போடு நீ திருப்பு. ரெண்டாயிரம் தான் இப்போ இப்ப வட்டிட்டானே இது போடுறேன் காட்டு. இவன் இது போட்டவன் கத்தரிக்கோளால பேப்பரை வெட்டலாம். ஓ அது சரி. அதான் எனக்கு வந்து என்ன போட்டி கொஞ்சம் என்ன பிடிச்சிட்டேன் கொண்டா பிடிச்சிட்டேன் கொண்டா. அப்படி போனா என்னடா கத்திரிக்கோள் ஒன்று மில்லியடாப்பா. சரி சரி வா நீ வா வா. என்னதான் கத்தரிக்கோள் இல்லை ஒன்று தாங்கிறேன். சரிடா போடுறா திரும்ப உங்களுக்கு என்ன போட்டா திருப்பி போடக்கூடாது. போட்டு ஆட் போடலாம். அப்போ நீ திருப்பியும் கத்திரிக்கோளை போட்டுக்கலாம்டா. அது என்ன விருப்பமானதை போடல நீங்கள் போடுங்க. நீ என்ன போதாரியாக பொருவா திருப்புங்க. நீங்களே உங்களுக்கு இந்த இது என்ன போதாரியாக அப்பா. நம்ம டாய் தான் கல்லண்டா என்ன குத்துறது பேப்பர் இத போட்டா இங்க இதாங்கல் இத கல்ல இது கல்லண்டா அப்படி பிடிக்கலாம் நான். அதான் எது இப்போ கல் இதுல இது 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 பேப்பர். சரி டேய் வாடா கத்திரிக்கோள் கால கல்ல வெட்டிடாது கத்திரிக்கோள் அப்படியே இப்போ வச்சுட்டியோ உனக்கு உனக்கு இல்லை எனக்கு இல்லையோ உங்களோட காட்டு உங்களை தான் வெறும் இந்த காட்டு எனக்கு தான். சரி டேய் சத்தம்டா நீ போடுறா. எனக்கு விளையாட நான் தான் வேண்டும்னு இருக்கேன். அப்புறம் நீ விளையாட சொல்லி கொடுக்க சொல்றேன். போறா மொக்கு காடா. டேய் சத்தம்மா அவஞ்சம் உங்களுக்கு கொண்டா போனாடா இதுக்குள்ள எனக்கு சொல்லித்தர போறார். சரியா போடு கத்திரிக்கோள் 2 போடு. ஆனா இதுல ஏதோ ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன்டா. தொடர்ந்து போடக்கூடாது அப்படியே ரூல்ஸும் இல்லையே. சரி சரியா இந்த நீ திருப்பா இந்தா கொண்டா 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 ஓடு 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 ஓடு. அடி என்ன டவுட் பேப்பர் கூட இல்லை ரக் ரக் பேப்பர் இல்லையா? ஓடு 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 கொண்டா கொண்டா. ஏன்
என்ன பேப்பரை போட்டு டேய் நான் கல்லல்ல ஒண்ணு பேப்பர்ல போட்டேன் கல்லால பேப்பரை போட்டு பிடிக்க முடியுமே கல்ல பிடிக்குவேன் கல்ல பிடிக்காங்க போட்டு இப்போ கல்லால பேப்பரால கல்ல பிடிக்கிறீங்களோ பேப்பரால கல்ல மூடலாம் தானே பெரிய இல்லைன்னா என்ன மூடுவேன் அப்படி இல்ல அது ஷேப் இல்ல அப்படித்தான் இது அது ஷேப் இல்ல அதான் விளையாட்டுல சரி நான் விளையாடுவோம் போடுங்க வேண்டாம் நான் இதா போடுறேன் நீங்க போடுங்க வேண்டாம் எங்க இருந்து வாரியல் இருக்குமா ஒன்னு ரெண்டு பேர் இங்க வாங்க வந்து என்ன நடக்கண்டு கல்லும் பேப்பரும் கத்திரிக்கோளமா போகுது எங்கட பாடு விளையாடு வேண்டாம் நடா வந்துட்டேன் விளையாடுறேன் போ இருங்க உக்காந்து அது நான் எடுத்து கழிச்சு எந்த உள்ளுக்குள்ள தம்பி அந்த நாய்களுக்கு அப்புறம் எப்படி சோமா இருக்கீரோ ஒரு 50 மெசேஜ் கிட்ட போட்டுருப்பீங்களா வாட்ஸ்அப்ல ஒன்றும் பார்க்கல என்ன போட்டீங்க நான் போடையில அப்போ உங்களை போடுறது நீங்களா போடுறீங்க அப்பா போடுறேன் நான் போட்டு இப்போ இங்கே நான் அம்மாவோட காயக்கணும் என்ன குழப்பக்கூடாது பாப்போம் ஓடு ஓடு நட ஓடு ஓடு இங்கே அதான் பின்னால் வந்து இல்லைண்ணா பின்னால் வந்து இல்லைப்பா எல்லாம் பின்னால் இல்லை எங்கே போயிட்டு வாரியா இந்த வீக்கு பள்ளிக்கூடத்துக்கு இந்த சோட்ஸ் எடுக்கும் விளையாட்டு படிக்க அவருக்கு எடுக்கல இருக்கும் அப்போ யார் மெசேஜ் போட்டு விளையாடுறாள் எனக்கு வாட்ஸ்அப்பில் இவதான் போன் நான் விட்டுட்டு நான் விட்டுட்டு என்ன மெசேஜ் போட்டேங்க ஆறா மெசேஜ் போட்டேஞ்சோ சரி இப்போ பொறுங்க வர இந்த சுப்பு சொல்லுற போய் யோசிச்சு சொல்லுங்கண்டா இப்போ இந்த ஃபோன் ஆன் பண்ணினா எனக்கு யார் போட்டேன்னு தெரிய போகுது அப்பயே போய் சொல்றீங்க அக்கா போட்டுவா என்ன மெசேஜ் போட்டுவா இப்போ ஒன் பண்ணி அக்கா அந்த நம்பர் எங்கடாவா நான் பிடிக்கிறது மேலே வராடா பொறுப்புடா கீழே கிடக்கடா பொறுப்புடா மேலே இல்லைடாப்பா கடைசியாக போட்டேங்க நான் பெரிய போனை விட்டுட்டு போறது வேலையை கொண்டு போறதில்ல தேப்பன்ற போன் தானே அப்போ அதால இந்த சின்ன போனை கொண்டு போறது காணிதாப்பா இவன் தானுங்க விட்டுட்டு போனாங்க அவர் தான் கூடுதலாக செய்கிறவர் கடைசியாக இப்போ மெசேஜ் போட்டீங்க பரவாயில்ல சத்தம்னா பார்ப்போம் இங்கே வேறு இந்த மெசேஜ் கேட்டீங்களா இப்போ நான் இந்த டிக்டாக் இதை போடுறாங்களே சரியா இது நீங்கள் ஓட்டிக்க இது சரி இப்போ எல்லாமே இருக்கட்டும் எப்படி போகுது உங்களோட பாடுகள் பிரச்சனை இல்லை போகுது தானே இனி என்ன மாரியாலாம் முடிஞ்சுதானே இனி பிரச்சனை இல்லை அப்போ வேலையை போகிறீங்களாக்கா அடிச்சு வா அடிக்கா அப்படி செஞ்சு நல்லா இல்லை மூவாடா என்னண்டு பள்ளிக்கூடம் நல்ல போகலாம் பள்ளிக்கூடம் பள்ளியில போயிட்டு சமைக்கும் என்ன வேலைக்கு இப்போ போடுறீங்க உங்கள் தோட்ட வேலை அஞ்சு சத்தம் போகலாம் இந்த சொல்லவே இல்லையா என்னண்டு தோட்ட வேலைக்கு அன்றைக்கு நான் நடக்காட்டில் நின்றேன் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் அந்த வேனில் வானத்தை ஏற்றிட்டு போகிறோம் இல்லை நாங்கள் அதில் ரோட்டில் நின்றாங்க இங்கே நீர்பட்டி சுடல அந்த நீர்பட்டியில் அங்கால என்ன இடக்காடுன்னு சொல்கிறாங்க இடக்காடுன்றது கண்ணதுக்கு இந்த முன்னுக்கு ஓ அதுக்குள்ளேயோ அதில் ரோட்டில் நின்று நாங்கள் பஸ்ஸு பஸ்ஸுக்குன்னீங்களா ஓகே 4 எவ்வளோ சம்பளம் தராங்க அங்கே 2000 ரூபா கண்டு கணக்கு பங்காக நடுங்க விடிய 6 மணிக்கு இங்கே வலிக்கிட்டு போவோம் இங்கேருந்து 6 மணிக்கு போகணும் எத்தனை மணிக்கு இதில் 6:15 பஸ் வரும் பள்ளிக்கூடம் நாண்டு 6:15 மற்றபடி 6:30 வரும் போனால் 3 மணிக்கு அங்கே வேலை விடுவாங்க வேலையை பொறுத்து காசு கொஞ்சம் ஒரு 1000-1500 வருமா நாள் கூலின்றது 2000 ரூபா பலமையா நாங்கள் இப்போ 8 விடிய 6 பஸ்ஸுக்கு போனோம் நாங்கள் போய் இப்போ போகிறீங்க வேலைக்கு ஒரு ஞாயிறுலாம் கூடுதலாக போகணும் மற்ற பள்ளிக்கூடம் நாளில் போய் அப்போ நீங்கள் வேலைக்கு போகிறதோட நம்பி காசு மாற இல்லையா அதுவும் அதோட டிலே ஆயிடும் இல்லை அப்போ அதோட இந்த காசு தான் அதெல்லாம் சமாளிக்கிறேன் இல்லைண்டா கஷ்டம் தானே இந்த பேக்குன்னு சரி இப்போ என்ன செய்ய போகிறோம் தெரியுமா துசியம்மா அங்கே அக்காட்ட போங்க ஏகா கூட்டின்னு வரி இங்கே அவள் இருக்காளோ என்ன படிக்கிறான்னு கேட்டேன் ஓயலண்டாள் அப்போ இந்த வருஷம் எக்ஸாம் இருக்க இல்லையண்டாள் அப்போ மாறலிக்காம் அப்போ அப்போ எக்ஸாம்
அடுத்து இதுக்கு அவசரம் அடே என்ன கொஞ்சம் கதைக்க விடுங்கோண்டாப்பா என்ன கோதாரியா கிடக்குறாப்பா ஏய் இவ்வளோ கூட்டின்னு வரி சுசியம்மா போங்க அக்கானே அஞ்சு அவளுக்கு கொடு அந்த 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 ஷாப்பிங் பேக்கை வேக்க வச்சுடு சரி கையில் ஒரு ஷாப்பிங் பேக்கை இந்த கதை வச்சாச்சு இங்கே அக்கா அவர்கிட்ட துவசம் இப்போ வருது மாசி 28 இப்போ தம்பியார் தான் போய் தான் நிற்கிறேன் என்னாலும் மாசி 28 மாதம் 28 அண்டே அப்போ இறந்தவர் இல்லை பங்குனி 13 இருந்தவர் ஐயோ நல்லா அப்போ என்னண்டு அதில் திதி பார்த்து தானே வாரதங்க அதுதானே நாங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கீங்களா அதுதான்டா பங்குனி 13 இறந்தவர் அப்போ அதான் ஏண்டா நீங்கள் மாசி 28 திதி பார்த்து தானே வாரது அப்போ இப்போ மாசி 28 தான் தோசம் செய்வோம் ஏண்டா இங்கே நாளைக்கு கடைசி மாசியம் இப்போ இங்கே தானே செய்கிறேன் இங்கே தான் இல்லாம என்ன மாதிரி செய்ய புரியும் தோசம் சொல்லி செய்கிற அளவுக்கு இப்போ தம்பியா கட்டேன் கொஞ்சம் சும்மா நோமெல்லாம் முடிப்பேன் மாதிரி தான் நோமலாண்டா என்ன மாதிரி அடுப்பு மூட்டாமல் இல்லைங்க குறிப்பிட்ட இதோட சொல்லி செய்வோம் குறிப்பிட்ட இதோட என்ன மாதிரி சௌரங்கள்லாம் சொல்லி சும்மா இந்த ஹைலைட் இதெல்லாம் சொல்லி செய்வோம் ஏண்டா அந்த மாதிரி செய்கிறவே சாதாரணமாக எவ்வளோ ஆகணும் எனக்கு தெரியாதானே என்ன வேறு தான் பொறுப்பு நின்று தம்பியா என்ன ஒரு நாள் முடிஞ்சு செய்யல அப்போ பாப்போம்னு சொல்லி சொன்னேன் முடிஞ்ச அளவுக்கு சொன்னேன் மற்ற என்னென்றால் பாருங்க என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லணும் அதான் வந்தேன் நான் என்னென்றால் பாருங்க இந்த இவ்வளவு ஆட்கள் அவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்குது ஆனால் ஜனத்துக்கும் உங்களில் ஒரு பிடிப்பாக தான் நடக்குது என்னடா உங்களோட பிடிப்பாக தான் நடக்குது இந்த நாளை தான் கடைசி மாதம் அப்போ நான் செய்யலாம் சும்மா போய் தொழணும் பிள்ளைங்க அக்கா வந்து அப்படின்னா ஒன்றும் பண்ணாண்டு நைஸாக எல்லாம் கேட்பேன் ஐயோ நான் அப்படியே இந்த ஒன்றுமே இல்லாட்டி இப்போ கடைசி மாதம் நாளைக்குன்ற இல்லை இல்லை நான் அதுக்கு தம்பியார் வந்து இப்போ இது தோசை இதுவும் தம்பியார் நான் இந்த செய்கிறேன்னு சொல்லி கிடக்கேன் அப்படியோ இப்போ என்னால் ஒன்றும் செய்யல தானே அதனால தான் அவரை செய்யப்படுறாரு தம்பியார் தான் பொறுப்பு நீங்கள் ஒன்றும் செய்யல இப்போ என்னால் என்ன செய்யலை என்ன கொடுக்கறதுக்கு அப்போ என்ன அவர் செய்கிறேன்டால் தேவையில்லை அவங்க கொடுத்துருவாங்க அதுதானே என்னால் இப்போ ஒன்றும் இல்லை செய்யலை தானே இல்லை நாங்கள் என்னடா இப்போ துவசம் வந்து சில நீங்களே செய்கிற மாதிரிக்கு என்னட்ட இருந்தது இப்போ என்னால் செய்யலை தானே என்ன நான் 12 வேலையை போகிறது நீங்கள் தான் அது சரியோ இல்லை நான் யோசிச்சா இப்போ நீங்கள் காய்ச்சிங்கள் இருக்கு அந்த டைமில் கொஞ்சம் நான் சப்போர்ட் கேட்டேன் பண்ணிடுவேன் டெய்லி நான் கேட்குறேன் எனக்கு இவ்வளோ செய்து தந்தீங்க நான் திருப்பியும் எனக்கு கேட்குறா சரியில்லை அப்போ நான் சொன்னேன் நான் தம்பியார் இது திருப்பி கேட்குறேன் இது முதல் கேட்டேன் இல்லையா நீ என்ன அதனால சரிப்பா அப்போ இப்போ நீங்கள் செய்யலை தம்பியார் தான் முன்னின்று செய்கிறேன் முதல் மப்ப எடுத்தால் நிறைய தான் முன்னின்று செய்கிறேன் என்னட்ட யாரும் தாரதாக இருந்தால் நான் கொடுப்பேன் மற்றபடி அதான் அப்படி என்னது இல்லாங்க இல்லை தான் அப்படியே இல்லாமல் கொடுக்குறாங்க இல்லாங்க இல்லை யாராவது கொண்டு தந்தா கொண்டா கொடுப்பேன் மற்றபடி ததையும் என்ன கரைச்சல் கொடுக்கிறேன் நிலைமை தெரியும் ஓ அப்போ என்னென்றால் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன் என்னென்றால் இப்போ இங்கே தான் வச்சு செய்வோம் இங்கே தான் கண்டிப்பாக அப்போ இந்த வீட்டுக்கு ஒரு வெள்ளை அடிச்சு விடுவோமே அதுக்கு தானே இப்போ நான் தம்பி இவட்ட அண்ணாவில் காய்ச்சி நான் காசு இல்லைன்னா இப்போ கடனை வேண்டிட்டாங்க தவணையிலன்னு சொல்லி கேட்டேன் நான் பத்தியில் திருப்பி வேதாள முறுக்க மாட்டில் நான் இல்லையா நான் உள்ளதை சொல்கிறேன் நான் இப்போ பொய் சொல்லல தான் ஓ மாக்கு நீ செய்வரா ஐயா நீங்கள் ஒன்றும் கடன் கடன் என்ன வட்டிக்கு கட்டிங்களோ வட்டி இல்லையா மாறி வேண்டிட்டாங்க நான் தாரேன்னு சொல்லி சொன்னேன் எவ்வளோ கட்டிங்க காசா கேட்கல பெயிண்ட வேண்டிட்டாங்க வெள்ளையக்க வேண்டிட்டாங்கன்னு சொல்லி யாருட்டு கடையில் கட்டிங்க நான் கடைக்கெல்லாம் போயில அண்ணாக்கு என்ன சாமான் இருக்கிற கடையில் வேண்டிட்டாங்க போகணும்னு சொல்லி சொன்னேன் பண்ணி தரேன் ரெண்டு எவ்வளோ முடியுமா உங்களுக்கு எனக்கு அது தெரியல நான் கேட்கல அப்போ சரி உங்களுக்கு தெரியல இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாண்டா நீங்கள் வேண்டுவீங்க அப்படியெல்லாம் ஒரு 50,000 30,000 அப்படின்னா உங்களை கட்டணும் அப்போ அதுக்கான இப்போ இதுக்கு என்ன ஒரு 5,000 6,000 பெயிண்ட பொறுத்து தானே பந்தராத்துக்கு வேண்ட அளவுக்கு இல்லை தானே இல்லை அதுக்கான இப்போ முன்னுக்கண்டிலாம் ஃபுல்லாக சுற்றி அடிக்கிறேன்டா போட முடியும் ஏன் தெரியாது அப்போ என்னென்னா ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்தார் சுவிஸ்லேருந்து வந்தார் அவர் வந்து என்னென்றால் உங்களோட வீட்டுக்கு ஒரு கால் ஒரு நல்ல என்ன சொல்கிறோம் நார்மலாக பெயிண்ட் பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னவர் என்ன கலர் உங்களோட விருப்பம் பச்சை ரோஸ் என்ன கலர் எனக்கு பிரச்சனை அடே வீட்டுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிப்போங்களா ஆ ஏதாண்டா விளாங்க இல்லை சொல்ல நீ சொல்லடி என்ன கலர் அடிப்போம் வீட்டுக்கு பஜ்ஜியோ அம்மா சுண்டல் நல்ல சோக்கான தம்புற நீ சொல்ல வீட்டுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிப்போம் சொல்லுங்க சொல்லடி யோய் சரி ஏதாவது ஒரு கலர் ஒன்று சூஸ் பண்ணி அடிச்சு விடுவேன் சரி அப்போ அந்த வேலையை நான்
உங்களுக்கு வார மாதம் 28 தானே அண்ட் அதுக்கு முன்னே முடிக்கக்கூடிய மாதிரிக்கு அரை மணிப்பி கபடியாக பெயிண்ட் பண்ணி விடுவோம் சரியோ அதை வந்து ஒரு அண்ணாவரால் செய்ய சொல்லியிருக்கிறார் அது நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு அதை பொறுப்படுத்தி செய்வோம் அப்புறம் யோசிப்போம் அவ்வளோ முடியுமான்னு சரியா மற்ற என்னென்றால் இன்னும் உண்டு உங்களுக்கு மாத காசு அதுவும் தரணும் மற்றது இப்போ தோசத்துக்கு வந்து சாதாரணமாக ஒரு ஒவ்வளோ இருந்தால் உங்களால் நோம்பலாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் சும்மா இப்போ சவரங்களுக்குள்ளேயே வந்து சவரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள சொல்லிட்டேன்னா ஒரு 1.5 அப்படி வேணும்னு சொல்லி சொன்னேன் ஒரு கணக்காக இருக்குல்ல ஏன் அப்படி அவ்வளோ இது போவோம் எனக்கு தெரியாது குறிப்பிட்ட சவரங்களுக்கு என்னன்னு சொன்னான்னு எனக்கு அந்த இதுகள் தெரியும் நான் ஒரு நாள் ஒன்றும் செய்கிறேன் தான் நான் அவே தான் நின்று பொறுப்பு நின்று செய்கிறவன் எனக்கு இது அந்த இதுன்னு சொல்லு எனக்கு வீட்டு சாமான்டா சொல்லு விழாக்கள் இதுகள் எல்லாம் தெரியல எனக்கு தெரியாது அவே தான் இல்லாமல் நின்று செய்கிறேன் ஓ இப்போ நம்மளாம் 1.5 லட்சம்ண்டா அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு இதான சொல்லி செய்கிறாங்க இப்போ சும்மா நோம்பலாம் முடிப்போம் தான் இப்போ சொன்ன தம்பியாரம் அதை விட இப்போ அவர் வந்து தம்பியாரண்டா அந்த நிலை செய்ய கேட்ட அவர் அப்போ அவர் வந்து பொறுப்பு நின்று உங்களுக்கு அவ்வளோ காசு செலவழிச்சு செய்வார் இல்லையே தங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த இதை செய்து விடுறோம்னு சொல்லி சொன்னேன் சரி அப்படின்னா அவரும் நீங்களுமா சேர்ந்து செய்யுங்க நாங்கள் அந்த உங்களுக்கு அந்த மாத உதவி செய்கிற பிள்ளை இருக்கிறாருல்ல அவள் வந்து அனுப்பி விட்டா கொஞ்சம் காசு அப்போ மாத உதவி கொடுக்க அதையும் சேர்த்து கொடுத்துட சொல்லி இப்போ ஆனால் அதை இப்போ தான் நீங்கள் வார 28க்குள்ளே எனக்கு அதுக்கு கிட்ட முட்டை வேலை தந்தா ஓகே இருக்கும் நான் இப்போ எனக்கு இப்போ தாங்கன்னு சொல்லி நான் கேட்கல இப்போ வார மாதம் 28 தானே அதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு தான் வந்தேன் நான் ஆனால் நிலைமையே சொல்லி கொண்டில்லை எங்கள்கிட்ட நீங்கள் எப்போ கேட்டாலும் அது அதைத்தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு அதுக்கு கிட்ட முட்டை வர்ற டைம் இல்லை நீங்கள் காசாத்திராட்டியும் சாமானா வேண்டி தந்தாலும் அது ஓகேயா இருக்கணும் சாமான் தானே அப்போ அக்னி அந்த 20,000 தான் அந்த மாத காசை மட்டும் நான் தாரேன் உண்மையான அந்த இந்த 50,000 கூட நான் வச்சுருக்காலே எனக்கு ஒன்றும் பெற போகிறது இல்லையா ஆனால் உங்கள்கிட்ட இப்போ நான் தந்துட்டு போகிறதுல 50-30 அப்போ அதை நான் உங்கள்கிட்ட தந்துட்டு போகிறதால சம்டைம் ஏதோ ஒரு தேவைக்கு நீங்கள் எடுக்கக்கூடும் என்ன அப்படி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நான் இல்லை 20 நாளைக்கு வந்து என்ன செய்கிறது இதுவே எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னு சொன்னால் நீங்கள் எப்பயாவது ஒரு கால் அண்ணா அந்த காசுக்கு கொண்டு வந்து தாங்க நான் அண்ணா இல்லை தம்பி உங்களுக்கு நீங்கள் அப்படி சொல்கிறோம் அண்ணாண்டு கூப்பிட்டு பழகிட்டு நான் இதில் உங்கள்கிட்ட இந்த மாத காசு என்ன அப்போ போன 29 அந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்தானே என்ன மெசேஜ் போட்டேன் நான் இப்போயும் கேட்கல என்ன நான் அந்த என்னென்ன மாத செய்கிறது கொஞ்சம் லேட்டாக என்ன கியூஆர் காசும் எனக்கு வெளியில் பார்த்துல சரி இப்போ இது முடிஞ்சா என்ன புரியல இல்லை நான் சமாளி இது போயில்லையா நம்ம கடையில் சாமான் இது முடிஞ்சா இல்லை இப்போ நாங்கள் தர்ற மாத உதவி இருக்கல்லோ அது முடிஞ்சா என்ன கஷ்டம்தான் முதல் மாதிரி கொஞ்சம் கஷ்டம் அப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது சில கஷ்டங்களையும் கொஞ்சம் என்ன சொல்கிறது பொறுத்து பழகிப்போ நாங்கள் பழகணும் ஏண்டால் இப்போ பாருங்க இப்போ முதல் ஒன்றுமே இல்லாமல் கூட இருந்தால் முதல் பாருங்க அதுதான் முதல் இருந்த நிலைமை எப்பயும் நாங்கள் பழச மறக்கக்கூடாது இன்றைக்கும் நான் இப்பயும் உதவி இல்லாமல் இருக்கேங்க நான் தனியாக உழைச்சேன் அதுதான் அப்போ இப்போ பாருங்க இப்போ நீங்கள் இந்த 20,000 வந்து ஒரு கொஞ்சம் டிலே ஆகுதுன்றவே நீங்கள் டக்குன்னு எனக்கு மெசேஜ் இப்போ இருக்கின்றபடியே மெசேஜ் போடுறீங்க இல்லாட்டி என்னவீங்க டிலே என்னவே இல்லை போன முறை 29 வந்தாங்க இந்த 29 கிறிஸ்மஸ் டைமுக்குலாம் வந்தாங்க இப்போ சரியாக ஒரு மாதம் தானே நீங்கள் கிடக்கு தாயனோட நைஸாக மெசேஜ் போகிறேன் இல்லை நான் அப்படி செய்கிறேன் இல்லை நான் தேவையில்லாச்சில் வந்து சொல்லி நான் ஒன்றுமே செய்கிறேன் இல்லை எனக்கு தெரியும் ஆனால் நார்மலாக இப்போ நீங்களும் வேலையை போடுறீங்க நீங்கள் ஓரளவு இந்த மாத உதவியில் நாங்கள் தார டைமில் நீங்கள் கொஞ்சம் ஓரளவு ரெஸ்ட் எடுக்கலாம் என்னென்னு சொன்னால் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொன்னால் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆக கஷ்டப்படுத்துது 2 விஷயம் இருக்குது ஒன்று யோசிக்கலாம் வந்து இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் வேலை செஞ்சால் கொஞ்சம் சேமிக்கலாம் உண்டு இன்னொன்று இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் ஏன்னா எல்லா நேரம் இப்படி போய்த்தான் ஆகணும் என்ன ஸோ அந்த மாதிரிக்கு 2டையும் யோசிச்சு நடந்து கொள்ளுங்க அதே நேரம் இந்த பிள்ளை வந்து கொஞ்சம் காசு அனுப்பின்னு சொன்னேன் இந்த துவசத்துக்கு அது என்ன இப்போ தர்றதா இல்லை இல்லை நீங்கள் எனக்கு அது கிட்ட முட்டை வரைக்கும் தான் 29 தான் அது என்ன கிடந்தாலும் அது இந்த பின்னேரம் என்ன அது இல்லை உங்கள்கிட்ட இருக்கட்டும் என்ன நீங்கள் அந்த அதுக்கு கிட்ட முட்டை வரைக்கும் தரல இல்லை நானும் அதுதான் பெஸ்ட்டுன்னு யோசிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் சத்தமே அப்போ என்னென்றால் நானும் அதான் பெஸ்ட்டுன்னு யோசிக்கிறேன் என்றால் இப்போ நான் தந்துட்டு போயிட்டேன் என்றால் அது நீங்கள் சும்மா எனக்கே தெரியாது என்ன நடக்கும் நான் அதுவே
நீங்கள் மாதம் 28ஆம் தேதி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-24 ஒன்று தந்துன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் அதுக்கு தான் எடுப்பீங்க. மற்ற உங்களோட தம்பியார் அவருக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் இல்லை. அப்போ நீங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக செய்யலாம். அப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நான் அவருடைய கதைச்சி போட்டு அந்த மேசங்கரங்க நான் சீட்டு போடுத்தாருன்னு சொல்லி இன்றைக்கு மடிச்சு கேட்டேன். இன்னும் போடல சீட்டு. அந்த 2 சீட்டு கிடக்கல. சீட்டு இல்லையா நான் அந்த ரிட்டர்னுக்கு கொண்டு போனேன். ரிட்டர்னுக்கு ஏற்றியாச்சா நான் இது மாற்றி தரையில. அப்போ நான் கேட்டேன் அன்றைக்கு போன் எடுத்து திங்கக்கிழமை அப்படி செய்து ஆரம்பின்னு சொல்லி சொன்னேன். எங்க குடிபுறல் வேலையாக நிற்கிறமான்னு சொல்லி. அவருக்கு ஒரு குடிபுறல் வேலை உண்டு. அவரோட சேர்ந்து தான் எங்களோட வயரிங் பாஸ் நிற்கிறார். அப்போ அதால் கொஞ்சம் வாக்கல. நாளைக்கு அந்த குடிபுறம் முடிச்சு கொண்டு தான் நாங்கள் எல்லா வேலைக்கும் இறங்குவினம். அப்போ அவர் அந்த சீட்டு கொண்டு போயிட்டா நான் மாற்றி தரேன். சரி. ஆனால் அதுக்கு ஒரு காசும் எடுக்க போகிறது இல்லை தானே. அவையில் அதை அப்படின்னா இந்த முறை இந்த பெயிண்ட் அடிக்கிறதையும் நான் அவையில் கேட்டு பார்த்து அவை செய்வினோண்டு அவையிட்ட கொடுக்கலாம். இல்லாட்டி எங்கட படியிலும் இருக்கிறாங்க செய்வாங்க பார்த்து அதை உங்களை காக்க வச்சதுக்கு மன்னிச்சுக்கலங்க. எனக்கு நீங்கள் வேறன்னு தெரியாது போனையும் விட்டுட்டு போட்டேன் மறந்து போய் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னால் காணாது. அப்போ அவ்வளோ காத்துணும் இல்லை எனக்கு தெரியாது நீங்கள் வேற 5-10 தந்துட்டாச்சு அழிக்கலாம். என்ன அங்கே வாங்க அவனு அப்படி இருக்கிறான் காத்தணும். சரி. அப்போ நாங்கள் விளக்குறோம். அப்போ என்ன உங்களோட முகத்தில் ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே. ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து தரப்போகிறோன்னு சொல்லி போட்டு நான்டா போக மாட்டேன்னு சிரிச்சோன்னே இருப்பேன். அப்படி இல்லை. நீங்கள் சிரிச்சோன்னா இருக்கிறீங்க. இப்போ நானும் கூட வேலையை குழப்பிட்டேனோ? இல்லை இல்லை நான் தான் உங்க வேலையை எங்களோட வேலையே இதுதானே. அதாவது பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியாது நீங்கள் வாரான்ட்டு. அப்போ நான் வீடுகள் இல்லை நான் என்னென்னா வர்றேன்னு சொல்லி போட்டு வரலாம். ஆனால் சில விஷயங்கள் சொல்லும்போது தான் சந்தோஷமாக இருக்கும். இப்போ வாங்க உங்களுக்கு இந்த பெயிண்ட் அடித்து தர்றேன்னு சொல்லி ஒரு அண்ணா சொன்னாலும் சந்தோஷம் இல்லையா? சந்தோஷமாக இருக்கு. வேணுமெண்டா அந்த கண்ட்ராக்டை நாங்கள் எடுத்து செய்யலாம். அவருக்கு நீ இல்லையோ? யாருக்குனாலும் காசு கொடுக்க தான் வரும் கூலி. நாடா உங்களை விட்டா உருட்டி தள்ளுவாங்க தெரியுதா? பார்த்தீங்களோ வீடியோவிலேயே எங்களோட வீட்டுக்கு அடித்தவங்க பெயிண்ட்டு நாங்கள் அடிப்போம். பிரச்சனை அப்படின்னு செய்யலாம். சரி. அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம். அப்போ அந்த சுவிஸில் இருந்து அந்த பெயிண்ட் வேலை செய்ய சொல்லி சொன்ன அண்ணாக்கும் நன்றி. அது எப்படிமாக்கா இன்றைக்கு 29ன்னு சொன்னால் இன்னொரு 15 நாளைக்குள்ளே அந்த வேலையை நாங்கள் முடிச்சுவோம். ஆறுதல் என்ன சொல்கிற அவசரம் இல்லை தாங்க, ஆறுதலாக செய்வோம். அதே மாதிரி அந்த துவச காசு நம்ம எடுத்துக்கொண்டு வந்தேன். ஆனால் உங்களோட நன்மை கருதியே நானே சொல்கிறேன் எனக்கு அதுக்கு கிட்டமிட்ட வரைக்கும் ஏன்னா இப்போ உங்களோட காசு நான் உங்களுக்கு தர வேண்டியதான். நான் என்ன சொல்கிறது உங்களுக்கான ஒரு தேவை கருதி. ஏன்னா இப்போ எங்கள்கிட்டக்கா இருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட சண்டை இல்லாத ஒரு பிரச்சனை வரைக்குள்ளே எல்லாத்தையும் யாரும் வீடியோ பார்த்து ஒரு மாறி கேட்கக்கூடும். விளங்குதான்? நான் அந்த கதைக்காமலே விட்டுருக்கலாம். பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது நேற்று அந்த பிள்ளை சொன்னதால நான் அதை சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் ஒரு அடுத்த மாதம் காசு கொண்டு வரைக்குள்ள பிரச்சனை இல்லை. எனக்கு பதவே இல்லை. அதுக்கு கிட்டமிட்ட வரைக்கும் தந்தீங்கன்னா கிட்டாச்சு. மற்றது பெயிண்ட் வேலையை வார மாதம் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ பார்த்து நன்றி நன்றி. நான் இந்த எல்லாத்துக்கு இருக்கிறேன்னு சொன்னால் அது உங்களால். நான் இப்போவும் முதல் சொன்ன மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இன்னைக்கு தண்ணீரில் இருந்து இன்றைக்கு நான் எல்லா இதோடையும் இருக்கிறேன்னு சொன்னால் அது முதல் கண்டது உங்களால், உங்கள் மூவராலையும் தான். அதை இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு வேறு 11 மாதமாக போச்சு. வாரம் ஒரு ஆண்டு முடிய போகுது. பெரிய ஒரு உதவி. அவர் இல்லாட்டியும் இதை நீங்கள் செய்து வந்திருக்கிறீங்க. ஆனால் ஒரு வருஷம் ஆகினது கனவு மயக்க. அப்போ நான் டக்குன்னு ஒரு வருஷம் ஆகிட்டு. சரி. ஓகே. ஒன்றும் கவலைப்படாங்கக்கா. அப்போ நான் அந்த காசை நான் திருப்பி கொண்டு போகிறேன். உங்களுக்கு வார மாத காசோட கொண்டு வந்திருக்க பெரிய உதவியாக இருக்கும். அதே நேரம் அக்காண்ட இந்த ஒரு என்ன சொல்கிறது ஆனந்த கண்ணீரண்டே சொல்லலாம். லைக் அவர் இறந்தது ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் ஏதோ ஒரு சகோதரங்களாக நாங்கள் இருக்கிற வகைக்கு ஒரு கை கொடுக்குறதுன்ற வகையில் சந்தோஷம். அப்போ அந்த வகையில் எங்களுக்கு கை கொடுக்குற இந்த வீடியோ பார்க்குற அண்ட் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உறவுகளுக்குமே நானுமே என் சார்பான நன்றிகளையும் நான் தெரிவித்து கொண்டு போயிட்டு வரேன். இதில் இப்படி இருந்து கதைக்கிறோம்னு சொன்னால் இந்த மலைக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இதில் இருந்து கதைக்கிறோம்னு சொன்னால் அது உங்களால். நான் எதிர்பார்த்தேன் இதுக்கு மேலால நீங்கள் செய்து வந்திருக்கீங்க. நான் எதிர்பார்க்கல. நான் இவற்றை துவசத்துக்குள்ள இதெல்லாம் செய்வேன் நீங்கள் செய்து தெரிவிங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவர் இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாரு. அது அவற்றை ஆசை அதுதான் அதுக்கு கொடுத்து வைக்கல. சரி ஏதோ கடவுள் இது இந்த ராத்திரி எல்லாம் இவர் சாமம் போல இவர் கத்த வலிக்கிட்டார். திடீர்னு ஒரு 12 மணி இருக்கு.
இப்போ 2-3 நாளாக இவர் வந்து சாமம் பாரு 12 மணிக்கு ஒன்று தண்டை வரல கத்துவேன் என்னட்ட அப்பா அப்பா இந்த திண்டனியல் வருந்தானே விடியாலுமே கேட்கவே என்ன கையில் ஒன்றும் இல்லையா இரவு என்னடா என்ன அவர் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அழுவார் கூட கேட்க போகிற டைமு கூட அழுவார் விடிய கேட்டால் தெரியாதுன்றவன் இரவு அப்பா ஒழும்பி படுத்திருப்பான் படுத்திருந்த விட்டு இப்படி இந்த கையை இப்படி காட்டி காட்டி அழுவான் என்னன்னு கேட்டால் கூட அழுவான் எனக்கு விடிய கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுவேன் என்னென்று அழுகிறவன் உனக்கு தெரியும் எவனுக்கு தெரியும் நித்திரையில் தானா ஒலிம்பி அழுவேன் ஒரு 12 மணி சில ஒரு பையன் என்னண்டு அப்பா அப்பான்னு அழுவார் இப்போ 2-3 நாளா முதல்ல மறுக்க அந்த கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த சிலவளை அந்த 1 வருஷ கால மகரோடைய அப்பா வந்து இவருக்குள்ள நிற்கிறார் சிலவளை ஏண்டா எங்களுக்கு சும்மா அந்த கனவுல எல்லாரையும் ஒரு நேரம் காட்டுவார் ஒரு அட்டாசம் எங்களுக்கு அவர் இருக்கைக்குள்ளே அட்டாசம் செய்யாதவர் இல்லாமல் செய்வார் அப்படி ஒன்றும் எப்பவும் சொல்லுவார் தான் பிள்ளைகளுக்கு காவலாக தான் இருப்பார் தான் சொல்லுவேன் சரி ஓகே அப்போ அவர் வந்து உங்களோட கூட இருக்குன்றதை காட்டுறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது சரியா சரி அப்போ சந்தோஷம் இந்த இது உங்களுக்கு சரிதான் திருப்பியும் சொல்கிறேன் உண்மையிலேயே பெரிய ஒரு நன்றி ஒவ்வொருவருக்கும் இந்த உதவியை செய்த அனைவருக்கும் நன்றி என்ன சரிண்டா கொஞ்சம் புரியும் இந்த ராசா சரியா ஓகேண்ணே அப்போ வாரம் போயிட்டு அப்போ சந்தோஷம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் பாய்